ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம உடம்புக்கு அதிக சத்துக்கள் தரக்கூடிய பாரம்பரியமான உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உளுந்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள் செஞ்சு சாப்பிட்ற போது எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பை நல்ல வலுவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் உளுந்தை வச்சு நிறைய ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ரெசிபி லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இப்போ இந்த உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த களி பண்ணுறதுக்கு நம்ம உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பு உருட்டு உளுந்து எடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு கடாயில் சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குற போது தான் இந்த கருப்பு உளுந்து வந்து கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபட்டு வரதை நமக்கு தெரியும். அதுக்காக தான் சேர்க்குறோம். அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துடுங்க. ஸ்டவ் வந்து அப்பப்போ மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா வறுபட்டு வரும். ஸோ உளுந்து வந்து கரிஞ்சிடாமல் எந்த அளவுக்கு நல்லா வறுபடுதோ அந்தளவுக்கு களியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உருட்டு உளுந்து இல்லைன்னா உடச்ச உளுந்து ரெண்டுலும் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். ஆனால் கருப்பு உளுந்து சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் அதனுடைய சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், உளுந்து ஒரே மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு அதுலேருந்து நல்ல ஒரு வாசம் வருது. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். இப்போ இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துச்சுன்னா போதும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேனில் நம்ம அரிசியை வறுத்தரலாம். இப்போ நம்ம உளுந்தால் அந்த அதே கப்பில் நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன். அதை பேனில் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இது மாதிரி கருப்பு கவுனி அரிசி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பச்சரிசி கூட சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா பொரிஞ்சு வருது. மிதமான தீயிலேயே வச்சு வறுத்திங்க அப்படின்னா அரிசி கரிஞ்சிடாமல் இதே மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு அதுலேருந்து நல்லா ஒரு வாசம் வரும். நம்ம எப்பயுமே பொரியரிசிக்கெல்லாம் வறுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். இப்போ அரிசி இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுந்தோட ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக பரப்பி விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அரிசியும் உளுந்தும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை சூட்டோடு சேர்த்து அரைக்கக்கூடாது. அப்படி அந்த சூட்லேயே அரைக்கிற போது மாவில் வந்து தண்ணி பட்டு அது சீக்கிரமாக கெட்டு போக ஆரம்பிக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பாதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்தை சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கூட குருணை எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஒருவேளை கொஞ்சம் நஞ்ச குருணை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ரவை சலிக்கிற சலடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால இப்போ நான் மிக்சிலேயே போட்டு அரைக்கிறேன். இதுவே நீங்கள் நிறைய மாவு செய்கிறதா இருந்தால் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதை லைட்டாக பரப்பி விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ இந்த மாவு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம 2-3 மாதம் வரைக்குமே வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாவை இது மாதிரி நம்ம களி செய்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு, உளுந்து உருண்டை செய்கிறதுக்கு கூட இந்த மாவை நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச உளுந்து மாவில் இருந்து களிக்கின்றதுக்காக மெஷரிங் கப்பில் தடவை 1 கப் அளவுக்கு மாவு எடுக்கிறேன். இது மாதிரி ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் மாவை அளந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெல்லம் வந்து நம்ம கணக்காக சேர்க்க முடியும். இப்போ இதை நல்ல ஒரு அடிகனமான கடாயில் சேர்த்துடலாம். இது மாதிரி ஒரு அடிகனமான கடாய் பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் களிக்கின்ற போது அடி பிடிக்காது. அதே மாதிரி கிளறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்ட கருப்பட்டி இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் வந்து முழுமையாக கரையிற வரைக்கும். பாகுப்பதம் வந்துடக்கூடாது. வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும். ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்குற போது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், வெல்லம் முழுமையாக கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கிற உளுந்து மாவில் ஒரு ஸ்டீல் சலாடை வச்சு வடித்து சேர்த்துக்கோங்க. ஸோ வெள்ளைப்பாக ஆற வைக்க வேண்டியதில்லை, அந்த சூட்டோடையே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பாகில் நிறைய மண் தூசியெல்லாம் இருக்குது, அது எல்லாமே இப்போ ஃபில்டர்லேயே நின்றுடுச்சு. இப்போ பாகை உள்ளே சேர்த்த உடனே ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சு இதை கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி அந்த வெள்ளைப்பாகலே மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கரெக்டாக இந்த களி ரெடி ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் போல் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம களி கிண்டுற போது நமக்கு கிளறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் கொஞ்சம் கூட கட்டி எதுவும் விழுகாது, அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. களியும் அந்த வெள்ளைப்பாகலையும் ஒரு 3/4 நல்லா வெந்து ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். இப்போ இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா இதில் சேர்க்கறதுக்கு நான் இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. நம்ம அல்வாவுக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் சேர்க்குற நல்லெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட்டில் வாங்கின எண்ணெய் மாதிரி யூஸ் பண்ணாமல் செக்கில் அரைச்ச சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு சாப்பிட்றதுனால இதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளுமே நல்லா தரமான பொருளாக சேர்த்துக்கோங்க. அப்போ களியுடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி அதோடைய சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் அந்த களி வந்து நல்லா ஈட்டிடுச்சு. இப்போ மேதிருக்கிற எண்ணெயில் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்த 1 கப் உளுந்து மாவுக்கு அதே கப்பில் 1/2 கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும். உங்களுக்கு ஒரு வேளை இந்த அளவுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் அது எண்ணெய் சேர்க்குற அளவுக்கு அந்த களி வந்து எண்ணெயிலேயே நல்லா வெந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி களியும் பார்த்திங்க அப்படின்னா 4-5 நாள் ஆனாலுமே கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், களி நல்லா திக்காகி கடாயில் ஒட்டாமல் ஓரளவுக்கு சுருண்டு வருது. இப்போ இதில் கடைசியாக மீதிருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி நல்லா அடிகனமான கடாயை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் களி கிண்டுற போது அடி பிடிக்காமல் நல்லா சுருண்டு வரும். பாருங்கள், இப்போ நம்ம உளுந்தங்களி தயாராகிடுச்சு. இப்போ இந்த களியோடைய பதம் உங்களுக்கு பார்க்குற போது தெரியும், அல்வா மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. ஸோ இதுதான் களிக்கு கரெக்டான பதம். இப்போ இதனுடைய பதம் செக் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிட்டு இதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இது மாதிரி கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ உளுந்தங்களி தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. அந்த கடாயிலே இருந்துச்சு அப்படின்னா கடாயுடைய ஹீட்லேயே களி வந்து இன்னும் ரொம்பவே இறுகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில் வச்சிட்டிங்க அப்படின்னாலே ஒரு 4-5 நாள் வரைக்குமே கெட்டு போகாது, அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே ஆரோக்கியமான கருப்பு உளுந்தங்களி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.